ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ரிப்போர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹிப்ஹாப் தமிழாக கதை எழுதி ப்ரொடியூஸ் பண்ணி டிரெக்ட் பண்ண படம் தான் இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்கிற கடைசி உலகப்போர். இந்த படத்தோட ரிவ்யூவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு மியூசிக்கும் இவர் தான் பண்ணியிருக்காரு. இவரோட படங்களில் எப்போவுமே ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூவில் இந்த படத்தில் நட்டி, நாசர், தலைவாசல் விஜய், சிங்கம் புலின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட ஒர்க் பண்ண அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இவங்க எல்லாரையுமே அவங்க ஸ்டைலில் அண்ட் அவங்க மேனரிசமில் தான் டைலாக் பேச விட்டுருவேணும், என்னோட தேவைக்கு தான் வரணும் அப்படின்னு நான் இன்றைக்கும் வற்புறுத்தினது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தை பற்றி கேட்கும்போது இதில் போர், அரசியல், கேபிட்டலிசமை பற்றி தான் கதை நகருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஒரு ஃபன்காக தான் படம் பார்க்க வராங்க, அதனால் நான் ரொம்ப எமோஷ்னலாக எந்த படமும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எந்த சாங்குமே வைக்கக்கூடாது அப்படின்னு இருந்தாராம். ஆனால் இந்த படத்தில் சாங்ஸை தவிர்த்து மொத்தமாக 12 சவுண்ட் ட்ராக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்ப்போம். இந்த கதை 2028 நடக்குது. அப்போ இருக்கிற நம்ம தமிழ்நாட்டோட சிஎம்மோட மச்சானாக வராரு நட்டி என்ற நடராஜன். இவர் மச்சான் மட்டும் கிடையாதுங்க, நிறைய சொத்துகளுக்கு இவர் தான் பினாமியாகவும் இருக்கார். இவரால் தான் சிஎம்ஏ இந்த ஆட்சியை பிடிக்க முடிஞ்சுது அப்படின்னு ரொம்ப கெத்தாக இவரோட கேரக்டரை காமிச்சிருக்காங்க. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, நம்ம உலகம் ரெண்டாக பிரிஞ்சு ரிபப்ளிக் கண்ட்ரிஸ், அதுக்கப்புறம் இன்னொரு செக்ஷனாக பிரிஞ்சு நிற்கிறாங்க. இதில் நம்ம இந்தியா ரெண்டு சைடுக்கும் போகாமல் நடு நிலைமையில நிற்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் ஆதியும் சிஎம்மோட பொண்ணான ஆத்மிகாவும் மீட் பண்ணுறாங்க. அண்ட் கொஞ்ச காலத்திலேயே அவங்களுக்கு லவ் ஏற்படுது. இவங்க லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும்போது நட்டிக்கு பல லட்சங்கள் உள்ள ஹார்பரில் இருக்கிற ஒரு கண்டெய்னரை தன்னோட கண்ட்ரோலுக்கு எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. இதை எடுக்கிறதுக்கு மக்களுக்கு நடுவில் ஒரு பெரிய கலவரத்தை கிரியேட் பண்ணிடுறாரு. ஆனால் இவர் போட்ட பிளான் எல்லாம் மீறி போகிறதுனால இராணுவம் உள்ளே வந்து சிச்சுவேஷனை கையில் எடுத்து தமிழ்நாட்டை அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இதில் என்ன பிரச்சனை ஆயிடுதுன்னா, ஆதியை ஒரு தீவிரவாதின்னு நியூஸை பரப்பிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் கண்ட்ரி நம்ம இந்தியாவை அட்டாக் பண்ணுறாங்க. இதில் நம்ம சென்னையை மொத்தமாகவே அழிச்சு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. என்னதான் இவரே இந்த கதையை எழுதி டிரெக்ட் பண்ணாலும் நட்டியை தான் மெயினாக காமிச்சு தன்னோட கேரக்டரை ரெண்டாவது ஹீரோ மாதிரி காமிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். நம்ம ஸ்டேட்டை ரிபப்ளிக் கண்ட்ரியோட கண்ட்ரோலுக்கு போனதுக்கப்புறம் தனி நாடு மாதிரி ஆகிடுது. நம்ம நாட்டில் இப்போ இருக்கிற மொழி, ஜாதின்னு எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுட்டு அடிச்சுட்டு இருக்கிற மக்கள் இந்த சுச்சுவேஷனால் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் திண்டாடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அவலமான சூழலை நம்ம கண்டிப்பாக அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல மெசேஜை கொண்டு வந்திருக்காரு ஆதின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வர போர் காட்சிகளாக இருக்கட்டும், இல்லைனா விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் சீனாக இருக்கட்டும், எல்லாமே செம்மையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இதில் என்னென்னா, இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப கம்மி, அதுக்குள்ளேயே இவ்வளோ அழகாக ஒரு எதிர்கால விழிப்புணர்வோட ஒரு கதையை கொண்டு வந்திருக்காருன்னே சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில சீன்ஸை எமோஷ்னலாக மக்களை அவங்க பக்கம் ஈர்க்கக்கூடிய விதத்தில் இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் இன்னுமே நல்லா ரீச் ஆயிருக்கும். சினிமாட்டோகிராஃபர் அர்ஜுன் ராஜா நம்ம சென்னையை டோட்டலாக அழிஞ்ச மாதிரி காமிச்சிருந்தது ரொம்ப அழகாகவே கேமராவில் கேப்சர் பண்ணியிருந்தாரு. நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு புது விதமான கதையோட ஆதி ஸ்டைலில் படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.